வெல்கம் டு பண்ற ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி 2025க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பரேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக இது மாதிரி பிடிஎஃப் கம்பரேஷன் கொடுத்துருக்கோம். அதில் யூனிட் 6 இருக்கக்கூடிய இந்த திருக்குறளுக்கு தனியாக தான் நம்ம பிடிஎஃப் தரோம். சரிங்களா? இது வரைக்கும் அப் டு சிடிஎஸ்சி எக்ஸாம் 2024 வரைக்கும் மொத்தம் 320 கொஸ்டின் இருக்குது. அதை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் தனி ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் புக் பேக் கொஸ்டின்ஸ் திருக்குறள் சம்மந்தமாக இருக்கிறத நம்ம கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் திருக்குறள் இருக்குன்றதையும் நம்ம கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பிடிஎஃப்ஸை பாருங்கள், உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். தனியாக உட்காந்து ஒவ்வொரு குறளாக படிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க, போதும். திருக்குறளில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக ஜென்ரல் ஸ்டடீஸ், பொதுத்தமிழ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸில் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள்.